ரோஸ்ட் பிரேஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். விடாமுயற்சி பிப்ரவரி 6ஆம் தேதி விடாமுயற்சியோட ஒரு பெரிய லெவல்ல ரிலீஸ் ஆக போதுன்னே சொல்லாங்க. ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள், ரொம்ப ஹைப் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்புல இருக்குது. எப்போதான் 6ஆம் தேதி ஆகும்ன்ற ஒரு எல்லாம் டேட் பார்த்துட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். எப்போ போவோம், எப்போ நாட்கள் கடக்கும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க. இதுதான் உண்மையான நிலவரம். அதுவும் பார்த்தா இந்த வருஷம் ஃபுல்லாவே அஜித் அவர்கள் எது தொட்டாலும் வெற்றி தான் வெற்றி நடை போட்டிருக்காருன்னே சொல்லாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அவர் போன ரேஸ்ல ஜெயிச்சதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா அவார்டு கொடுக்கறதாகட்டும், இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும், எல்லாமே ஒரு வெற்றியா தான் அமைஞ்சிட்டே வருதுன்னு சொல்லலாம். ஆனா சிலர் பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளத்துல பயங்கரமான ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றாங்க. அஜித் அவர்களுக்கு நீங்க எப்படி பத்மபூஷன் விருது கொடுப்பீங்க? வேற யாரு கொடுக்கணும்? நீங்க சொல்லுங்க, வேற யாரு கொடுக்கணும்னு கேக்குறேன் நான். ஏகப்பட்ட பேரு, அதாவது இவருக்கு எல்லாம் என்ன நடிச்சாரு, இவர் படமே ரிலீஸ் ஆகல, இன்னும் எந்த படத்தை வச்சு நீங்க பத்மபூஷன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி கேட்கறானுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரேஸ்ல ஜெயிச்சதுக்கு அவரை ஓட்டினாரு. அவர் எங்க ஓட்டினார்? அவர் கொஞ்ச தூரம் தான் ஓட்டினாரு. அதுக்கு 3rd பிரைஸ் வாங்கிட்டா பெரிய இதா? இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயங்கள்லாம் ஒரு கிண்டல் பண்ணி கேலி பண்ணி போட்டுட்டு இருக்கானுங்க. இது எப்படி அவங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதாவது அஜித் குமார் கொஞ்ச தூரம் ஓட்டினாரோ இல்ல பாதி தூரம் ஓட்டாரோ இல்ல ஓட்டாம இருந்தாரோ அதை விட்டுருங்க. அவர் டீம் ஜெயிச்சா இல்லையா, அதை முன்னெடுப்பு வச்சாங்களா இல்லையா, அங்க இந்தியன் பிளாக் காமிச்சாங்களா இல்லையா, அதான் மேட்ரு. அஜித் அவர்கள் ஓட்டினாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அது எல்லாம் ஒரே ஆள் ஓட்ட முடியாது. அதுக்காக தான் குரூப் ரேஸா வச்சிருக்காங்க. ஒரு 4 பேர் இருக்கு, 4 பேர் மாத்தி மாத்தி ஓட்டுவாங்க. சோ இது கூட புரியாம எல்லாத்துக்குமே ஒரு குறை சொல்றேன். எப்படி இது இல்ல, இது அவரு ரொம்ப பேஷனட்டா எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் ஒன்று பண்ணிருக்காருன்னா அதை பாராட்டணும். அதை விட்டுட்டு சோசியல் மீடியால இஷ்டத்துக்கு நீங்க பாட்டு ஏதோ பேசுறீங்க. சிலரால தாங்கியே முடியல. எப்படிங்க நீங்க பத்மபூஷன் விருது நீங்க அவருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறானுங்க. ஏன்டா உங்களுக்கு என்னடா அது? அவருக்கு ஒரு சொல்லவா, அந்த விருதுக்கே பெருமை அவருக்கு போறது. உங்களுக்கு ஏன்றேன், உங்களுக்கு வலி எரியுதுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க பார்த்து சாவுங்கன்ற, கதறி சாவுங்கன்ற, கதறி வீடியோ போடுங்க. எங்களால முடியல, நீங்க ஏன் கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஏன் இவ்வளவு ஒரு வன்மம்? நீங்க அதாவது அவர் அஜித் அவர்கள் பார்த்து வச்சுக்கோங்க, அப்போத்துல இருந்தே ஏகப்பட்ட பேர் பின்னாடி குத்திருக்காங்க. இருந்தாலும் தட்டி விட்டு மேல வந்திருக்காரு. இந்த மாதிரி யாரால முடியுமா? சும்மா யாராச்சும் எதனா சொன்னாலே தாங்கிக்க முடியாது. இல்ல ஒரு சில நடிகர்களால வெளியே வர மாட்டாங்க. ஆனா எவ்வளவுதான் அவர் எவ்வளவு தாக்குனாலும், எவ்வளவு தப்பா பேசினாலும் அதெல்லாம் கண்டுக்காம நான் இப்படிதான் இருப்பேன், என்னோட பாதை இதுதான், நான் யார் பேச்சுக்கு நான் போக மாட்டேன், யாரை பத்தி நான் பேச மாட்டேன், என் வழி தனி வழின்னு போயிட்டு இருக்க ஒரு ட்ராக்ல அவரை போயிட்டு வம்பு எடுத்து பேசுங்க. அவர் மூஞ்ச பாருங்க, டே அவர் முகத்தை பாருங்க. அவரை போய் நீங்க திட்டணும்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு எப்படி புரியல எனக்கு. அவர் யாரையாச்சும் வன்மமா பேசியிருக்காரா, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு தப்பான ஒரு வார்த்தைகள் மத்தவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறது தான் அஜித் குமார். அவர் ரசிகர்களை கூட நல்வழிப்படுத்தி நீங்க நல்லா இருக்கும்டா, நீங்க நல்லா இருந்தா எனக்கு அது பெருமை, நீங்க எனக்கு வாழ்க அவருக்கு வாழ்கன்னு சொல்றீங்க. அதெல்லாம் வேணா, நீங்க வாழ, நீங்க எப்ப வாழ போறீங்க, நல்லா வாழணும். நீங்க என்ன ரசிகர் ஒரு பெரிய இடத்துக்கு போனா எனக்கு சந்தோஷம் சொல்ற மனுஷனை இப்படி சோசியல் மீடியால வன்மத்தை கொட்டி பண்றீங்களே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் நிறைய பேர் கேட்கறாங்க, நாங்க ஏன் விஜய் அவர்கள் வாழ்த்து சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்ல ஏகப்பட்ட பேர் கேட்கறாங்க, அந்த விஜய் ரசிகர் கேட்கறாங்க. அவங்க என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர் மட்டும் என்ன நாங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு வாழ்த்து சொன்னாரா, அதனால அவர் மட்டும் ஏன் வாழ்த்து சொல்லணும், இந்த மாதிரி கேட்கறாங்க. எனக்கு அவங்களுக்கு புரிஞ்சுதான் பேசுறாங்களா இல்ல புரியாம பேசுறாங்களான்னு ஒன்னும் புரியல. ஏன்பா கட்சி ஸ்டார்ட் பண்றாருன்னா அவருக்கு தனிப்பட்ட ஒரு விஷயம், ஒரு அரசியல்ல வராரு. அரசியல்ல எதுனா ஒரு சாதனை பண்ணாதானே வாழ்த்து சொல்ல முடியும். கரெக்டா இல்லையா? எதனா ஒரு சாதனை பண்ணதான் வாழ்த்து சொல்ல முடியும். இதுல ரேஸ்ல ஜெயிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க, பெரிய அவார்டு, மிகப்பெரிய அவார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஊரே வாழ்த்து சொல்லும். ஏதோ சாதிச்சிருக்காரு, அவார்டு வாங்கியிருக்காரு, அதுக்கு வாழ்த்து சொல்றாங்க. கட்சி ஆரம்பிச்சு வாழ்த்து சொல்லணும் எனக்கு புரியல. எனக்கு இப்ப என்ன ஜெயிச்சிட்டாரா, இல்ல எம்எல்ஏ ஆயிட்டாரா, இல்ல சிஎம் ஆயிட்டாரா, இல்ல எதனா ஒரு சாதனை ஒண்ணு பண்ணிருக்கணும், அப்பதான் வாழ்த்து சொல்ல முடியும். புரிதுங்களா? சரி, இதெல்லாம் அப்படி தள்ளி வைங்க. இப்ப மெயினான விஷயத்துக்கு வருவோம். விடாமுயற்சி பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது படம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஓவர்சீஸ்ல கிட்டத்தட்ட 5 மில்லியன் டிக்கெட் சோல்ட் அவுட்டாங்க. அதாவது இன்னும் போயிட்டே இருக்கான். அப்ப அது ஓவர்சீஸ்லயே அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டுல புக்கிங் ஸ்டார்ட் பண்ணா எப்படி இருக்கும் பாருங்க.
தமிழ்நாட்டுல மொத்தம் வந்து 910 தியேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இதை வந்து ரெட் ஜெயிண்ட் தான் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்களாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகிழ் திருமணி வந்து ஒரு 15 வருஷம் ஒரு கனவு வந்து நிறைவேறிக்குதாங்க. அதாவது ரொம்ப அவர் ஹீரோவா, அதாவது ஃபர்ஸ்ட் என் ஹீரோ யாருன்னு பார்த்தோன்னா அஜித் குமார் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு வச்சுட்டு தான் வந்து ஒரு டைரக்ஷனுக்கு வந்தான்னு சொல்லப்படுது. ஸோ வந்து அவரு வந்து ஆக்சுவலா அவர் சிறந்த டைரக்டர் தான். அவர் வந்து அஜித் குமார் வச்சு ஒரு நல்ல ஒரு படம் எடுத்திருப்பாருன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா அவருடைய ஹீரோன்னு சொல்றாரு. ஸோ எந்த அளவுக்கு எடுத்திருப்பாருன்னு நீங்க பாருங்க. அதே போல பார்த்தோன்னா ஒரு விஷயத்த வந்து கிளீனாவே பிரேக் அவுட் பண்ணிட்டாரு. இந்த கதை வந்து என்னோட கதை இல்லை, ஆனா திரைக்கதை வந்து என்னோட திரைக்கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது போக பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரேன். இந்த படத்தை ஏன் வந்து பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நெட்ஃபிளிக்ஸ் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து நெட்ஃபிளிக்ஸ் வந்து விடாமுயற்சியோட படத்தை வந்து 130 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. சோ வந்து அவங்க மார்ச் மாசம் ரிலீஸ் பண்ணி ஆகணும். சோ அது ஒரு மாசம் கேப் இருக்கு, அது ஒரு மாசம் ரிலீஸ் பண்ணி ஆகணுன்றதுக்காக பிப்ரவரி 6ஆம் தேதி வந்து பண்றாங்க. ஏன்னா அவங்களும் வந்து போட்ட காசு எடுக்கணும் இல்லையா, அது போட்ட காசு எல்லாம் அள்ளிடுவாங்கன்னு வச்சுங்க, அது வேற கதை. அதுக்காக வந்து பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்தோன்னா இந்த சேட்டலைட் பார்ட்னர் சன் டிவி இருக்காங்கல்ல, சன் டிவி என்ன பண்ணிருக்காங்க, நீங்க பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாதான் 2 மாசம் தள்ளி எங்க சேனல்ல வந்து பிரத்யேகமா ஏப்ரல் 14 அன்னைக்கு நாங்க போட முடியும். அதாவது சன் டிவி தொடங்கி கிட்டத்தட்ட 33 வருஷம் வந்து முடிஞ்சிருச்சு. சோ அதனால வந்து 34 வருஷத்துல வந்து நாங்க போட்டா ஒரு சிறப்பா இருக்கும், புரியுதுங்களா? அதாவது சன் டிவி தொடங்கி 33 வருஷம் முடிஞ்சிச்சு, 34 வருஷம் ஸ்பெஷலா இந்த படத்தை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்த காலில் நிக்கிறாங்களாங்க. பார்த்து விடாமுயற்சி வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க சைட்ல முயற்சி பண்றாங்கன்னா, அது ஒருவே ஒருத்தர் தான் எல்லாருமே கிடைக்கும். யாருக்கு தெரியுமா உங்களுக்கு? நம்ம அஜித் குமார் மட்டும்தான். இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து ஸ்பெஷல் ஷோ பார்க்கணும், காலையில் 4 மணிக்கு பார்க்கணும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எனக்கும் இருக்குது. கண்டிப்பா 4 மணி ஷோ பார்த்தா நல்லா தான் இருக்கும்னு சொல்லி தோணுது. ஆனா தமிழ்நாட்டுல கிடையாது. கண்டிப்பா வந்து 8 மணி ஷோ தான் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. தமிழ்நாடை தவிர்த்து ஆந்திரா, பெங்களூர், கேரளா அங்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா வந்து 4 மணி ஷோ பார்க்கலாம். அது போக பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது எவ்வளவு கலெக்ஷன் ஆகும்ன்றது பாத்தீங்கன்னா 600 crores மேல வந்து கண்டிப்பா 100% வந்து ஷோர் ஷாட்டா அடிக்கும்னு சொல்லிக்கிறாங்க. 600 கோடிலாம் எனக்கு தெரிஞ்சு கம்மி. கன்ஃபார்மா 1000 கோடிக்கு தான் வந்து ரசிகர்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்க்கறது. பிப்ரவரி 6ஆம் தேதி வரப்போகுது. டிக்கெட் எங்களுக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. தயவு செய்து யாருக்காவது டிக்கெட் இருந்துச்சுன்னா எங்க ரோஸ்ட் பிரதர்ஸ்க்கு மட்டும் வந்து கொஞ்சம் தயவு செய்து வந்து ஒரு மெசேஜ்ல அனுப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.